வணக்கம். இது இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மதத்தலங்களுக்கு பலத்த பாதுகாப்பு, கண்காணிப்பில் ஆயிரக்கணக்கான புலனாய்வு அதிகாரிகள். யாழில் வீதி அபிவிருத்தி அதிகார சபை பணியாளர் லஞ்சம் வாங்கியதாக குற்றச்சாட்டு. தையிட்டி விகாராதிபதிக்கு எதிராக போராட்டம் நடத்துவதற்கு தீர்மானம், தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களும் ஆதரவு. இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தினால் ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்ட கடிதம். செவ்வாய் வருகிறார் ஜெய்சங்கர், தமிழரசு சங்க கூட்டணியுடன் சந்திப்பு. கிழக்கில் பாதிக்கப்பட்ட 23,889 குடும்பங்களுக்கு 25,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட்டது. புதிய அரசியலமைப்பில் கூட்டாட்சி முறைமையை ஏற்படுத்தும் பொறுப்பு இந்திய அரசுக்கு உள்ளது. கிளிநொச்சியில் சேதமடைந்த பிரதான பாலத்தின் புனரமைப்பு பணிகள் நிறைவு. 500 பில்லியன் ரூபாய் குறைநிரப்பு பிரேரணைக்கு நாடாளுமன்றம் அங்கீகாரம். அனுர அரசின் ஆயுள் காலம் 6 தெரிவித்த தேரர், சபையில் வெளியிட்ட அர்ச்சுனா. தொடர்பன விரிவான செய்திகள். எதிர்வரும் பண்டிகை காலத்தில் மத வழிபாட்டு தலங்களுக்கு விசேட பாதுகாப்பு திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இதற்காக பெருமளவான மேலதிக போலீஸ் உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்படவுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சர் FG வூட்லர் தெரிவித்துள்ளார். இன்று காலை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு போலீஸ் ஊடக பேச்சாளர் இதனை தெரிவித்துள்ளார். இதற்கமைய பண்டிகை காலத்தில் மத வழிபாட்டு தலங்கள் மற்றும் பல்வேறு மத நடவடிக்கைகளில் ஈடுபடும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதற்காக சிவில் உடையில் போலீஸ் உத்தியோகத்தர்கள் மற்றும் புலனாய்வு பிரிவு அதிகாரிகளும் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கும் முப்படையினரின் ஒத்துழைப்பு பெற்றுக்கொள்ளப்படும் என்றும், பண்டிகை காலத்தை பாதுகாப்பான முறையில் முன்னெடுப்பதற்கான விசேட திட்டங்கள் ஏற்கனவே வகுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அனைத்து தலைமையக போலீஸ் பரிசோதகர்கள் மற்றும் நிலைய பொறுப்பு அதிகாரிகள் அந்தந்த போலீஸ் பிரிவுகளில் உள்ள அனைத்து மத தலங்களின் தலைவர்களையும் சந்தித்து எதிர்காலத்தில் நடத்தப்பட உள்ள அனைத்து மத நிகழ்ச்சிகளுக்கும் பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுப்பார்கள். மேலும் இந்த பண்டிகை காலத்தில் உங்கள் பாதுகாப்பிற்காக சிவில் உடையில் ஏராளமான போலீஸ் அதிகாரிகள் நிறுத்தப்பட்டுள்ளதுடன் ஏராளமான புலனாய்வு அதிகாரிகளும் நிறுத்தப்பட்டுள்ளார்கள். காரைநகர் ஊர்காவத்துறை பாதை சேவையில் பணியாற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை பணியாளர் ஒருவர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கடற்பாதையில் பயணித்த மூவரிடம் பணம் பெற்றுக் கொண்ட போது சமூக செயற்பாட்டாளர்களிடம் வசமாக சிக்கிய சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அவர்கள் குறித்த நபரை எச்சரிக்கை செய்ததை அடுத்து வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் ஊழியர் பணத்தை திருப்பிக் கொடுத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. மேற்படி கடற்பாதை சேவையானது அரசு நிதியில் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் இயக்கப்படும் இலவச சேவையாகும். எனினும் இப்பாதையில் ஏற்றி செல்லப்படும் வாகன சாரதிகளிடம் பணியாளர்கள் அவ்வப்போது நிதி வசூலிப்பதாக சாரதிகள் தரப்பிலிருந்து தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் தெரிவிக்கப்படுகின்றன. இந்த நிலையில் இன்று பாதையில் பயணித்த மூவரிடம் பணியாளர் ஒருவர் 250 ரூபாவை பெற்று தமது பொக்கெட்டினுள் வைத்துள்ளார். பாதையில் பயணித்த சமூக செயற்பாட்டாளர்கள் இருவர் இதை அவதானித்து அவரிடம் கேள்வி எழுப்பினர். இதன்போது குறித்த பயணிகள் சந்தோஷ முறையில் பணம் வழங்கினர் என அவர் மழுப்பலாக பதிலளித்துள்ளார். ஆனால் பணம் கொடுத்த பயணிகள் இதற்கு முன்னரும் தாம் பாதையில் பயணித்த போது பணியாளர்களில் ஒருவர் தங்களிடம் பணம் பெற்றுக் கொண்டனர் என தெரிவித்தனர். மேற்படி பாதை சேவையானது நீண்ட காலமாக இதுபோன்ற குளறுபடிகளுடனேயே இயங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தகவல் அறியும் உரிமை ஆணையகத்திற்கு போதுமான மற்றும் சுயாதீனமான நிதி ஆதாரங்களை வழங்குவதை உறுதி செய்வதற்கு உடனடி நடவடிக்கைகளை எடுக்குமாறு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை வலியுறுத்தியுள்ளது. அத்துடன் அதன் சுயாட்சி மற்றும் அதன் ஆணையை திறம்பட நிறைவேற்றும் திறனை பாதுகாக்க இதுபோன்ற நடவடிக்கைகள் அவசியம் என்றும் சங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது. ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்ட ஒரு கடிதத்தில் தகவல் அறியும் உரிமை ஆணையகத்திற்கு போதுமான மற்றும் சுயாதீனமான நிதி ஆதாரங்களை வழங்குவதை உறுதி செய்வதற்கு உடனடி நடவடிக்கைகளை எடுக்குமாறு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை வலியுறுத்தியுள்ளது. அத்துடன் அதன் சுயாட்சி மற்றும் அதன் ஆணையை திறம்பட நிறைவேற்றும் திறனை பாதுகாக்க இதுபோன்ற நடவடிக்கைகள் அவசியம் என்றும் சங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது. ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்ட ஒரு கடிதத்தில் தகவல் அறியும் உரிமை ஆணையகம் தற்போது எதிர்கொள்ளும் சவால்கள், குறிப்பாக கடுமையான பணியாளர் வெற்றிடங்கள் மற்றும் போதுமான நிதியில்லாமை குறித்து சட்டத்தரணிகள் சங்கம் ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தியிருந்தது. இந்த குறைபாடுகள் ஆணையகத்தின் சுதந்திரத்தையும் திறம்பட செயல்படும் திறனையும் நேரடியாக குறைமதிப்புக்குட்படுத்துகின்றன என்று அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது. தகவல் அறியும் உரிமை என்பது வெளிப்படைத்தன்மை, பொறுப்புக்கூறல் மற்றும்
உரிய செயல்முறை மேம்படுத்துவதில் ஒரு முக்கியமான பாதுகாப்பாகும் என்பதை சங்கம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி மாவட்டத்தின் A35 பிரதான வீதியில் 11ஆம் மைக்கேல் பகுதியில் அமைந்துள்ள பிரதான பாலத்தின் புனரமைப்பு பணிகள் இன்றைய தினம் நிறைவு பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெத்வா பேரிடர் காரணமாக கடந்த 28/11/2025 அன்றைய தினம் ஏற்பட்ட வெள்ள அழுத்தம் காரணமாக கிளிநொச்சி மாவட்டத்தின் A35 பிரதான வீதியில் 11ஆம் மைக்கேல் பகுதியில் அமைந்துள்ள பிரதான பாலமானது பாதிப்படைந்திருந்தது. இந்த நிலையில் சேதமடைந்த பாலத்தை புனரமைக்கும் பணியில் இந்திய ராணுவம், இலங்கை ராணுவம் மற்றும் வீதி அபிவிருத்தி திணைக்களம் இணைந்து துரித கதியில் ஈடுபட்டிருந்தனர். குறித்த பாலத்தின் புனரமைப்புக்காக இலங்கை வந்துள்ள இந்திய ராணுவத்தினர் மற்றும் இலங்கை ராணுவத்தினரும் இணைந்து இன்றைய தினம் பாலத்தின் அபிவிருத்தி பணிகளை நிறைவு செய்துள்ளனர். இதன்போது இன்றைய தினம் இந்திய துணை தூதர் சாய் முரளி குறித்த பாலத்தின் புனரமைப்பு பணிகளை பார்வையிட்டார். மேலும் குறித்த பாலம் எதிர்வரும் 21 அல்லது 22ஆம் திகதிகளில் பொதுமக்கள் பாவனைக்காக கையளிக்கப்பட உள்ளது. அரசினால் சமர்ப்பிக்கப்பட்ட 500 பில்லியன் ரூபாய் குறைநிரப்பு மதிப்பீட்டுக்கு நாடாளுமன்றம் நேற்று அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை மீள கட்டியெழுப்புவதற்கான நிதியை பெறும் நோக்கிலேயே குறைநிரப்பு பிரேரணை முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த பிரேரணை பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவினால் சபையில் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் நேற்று முற்பகல் முதல் மாலை வரை பிரேரணை தொடர்பில் விவாதம் நடத்தப்பட்டது. விவாதத்தின் முடிவில் வாக்கெடுப்பின்றி குறைநிரப்பு பிரேரணை அங்கீகரிக்கப்பட்டது. சமகால அனுர அரசாங்கம் இன்னும் சிறிது காலம்தான் ஆட்சியில் இருக்கும் என தலதா மாளிகையின் மகாநாயக்க தேரர்கள் தன்னிடம் தெரிவித்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டுக்கான குறைநிரப்பு பிரேரணை மீதான விவாதத்திலிருந்து கலந்து கொண்டு உரையாற்றும் போது இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர் தமிழ் மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் மகாநாயக்க தேரர்களிடம் கலந்துரையாடிய சந்தர்ப்பத்திலேயே இதனை தெரிவித்ததாக அர்ச்சுனா குறிப்பிட்டுள்ளார். இந்த நாட்டில் வாழும் சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு இந்த அரசாங்கம் மீது வெறுப்பு ஏற்பட்டுள்ளது. அண்மையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்தேன். அப்போது அவர் என் கையை பிடித்து முறுக்கி, தம்பி உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் நாடாளுமன்றத்தில் உரக்க பேசுகின்றீர்கள் என்று கேட்டார். எனக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லை, நாட்டிலுள்ள ஏழை மக்களுக்காகவே பேசுகின்றேன். கிராமங்களில் மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்று சென்று பாருங்கள். போகும்போது பாதுகாப்புக்காக ஹெல்மெட் அணிந்துதான் செல்ல வேண்டும் என குறிப்பிட்டேன். ஆனால் நான் எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல் தான் செல்கின்றேன். நான் ஒரு தமிழன், ஆனால் என்னை எந்த சிங்களவரும் கொல்ல மாட்டார்கள். இது உங்களின் நாடுதானே, போய் மக்களை நேரில் சந்தித்து பாருங்கள் என ஜனாதிபதியிடம் தெரிவித்ததாக அர்ச்சுனா எம்பி மேலும் தெரிவித்துள்ளார். இந்திய வெளிவிவகார அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் வரும் 23ஆம் திகதி செவ்வாயன்று ஒருநாள் விஜயமாக கொழும்பு வருகின்றார். இலங்கை தலைவர்களை சந்தித்து பேசும் அவர் கொழும்பில் தமிழரசுக் கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகிய தரப்பினரை ஒன்றாக சந்திக்கவிருக்கிறார் என தெரிய வருகின்றது. பேரிடரால் பெரிதும் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு உடனடி அயல்நாடு என்ற முறையில் பெருமளவில் விரைந்தும் தொடர்ந்தும் இந்தியா உதவி வரும் பின்னணியில் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஒருநாள் விஜயமாக கொழும்பு வருகின்றார். ஏற்கனவே கடந்த ஏப்ரலில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கொழும்பு வந்திருந்த சமயம் இலங்கை தமிழரசுக் கட்சியின் 4 தலைவர்களையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் 2 தலைவர்களையும் சேர்த்து ஒன்றாக சந்தித்திருந்தார். இந்த விஜயத்தின் போது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அல்லது தமிழ் தேசிய முன்னணி அல்லது தமிழ் மக்கள் பேரவை ஆகியவற்றின் பிரதிநிதிகளை இந்திய வெளிவிவகார அமைச்சர் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என தெரிய வந்தது. இலங்கையில் ஆட்சி அமைத்திருக்கும் தேசிய மக்கள் சக்தி அரசின் பிரதான பங்காளிகளான ஜேவிபியின் பொதுச் செயலாளர் மாத இறுதியில் புதுடில்லி செல்கின்றார் என்று கூறப்படும் பின்னணியில் அதற்கு முன்னதாக இந்திய வெளிவிவகார அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் கொழும்புக்கு வருகை தந்து இலங்கை தலைவர்களை சந்தித்து பேசவிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் தையிட்டியில் மக்களின் காணிகளில் அமைக்கப்பட்டுள்ள திஸ்ஸ விகாரையின் விகாராதிபதிக்கு வழங்கப்படவுள்ள உயரிய கௌரவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை விகாரைக்கு முன்பாக போராட்டம் நடத்துவது என்றும் வலிவடக்கு பிரதேச சபையின் தேசிய மக்கள் சக்தியின் பூரண ஆதரவுடன் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு நேற்று முன்தினம் தவிசாளர் சோமசுந்தரன் சுகிதன் தலைமையில் நடைபெற்றது. தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைந்துள்ள திஸ்ஸ விகாரை என கூறப்படும் கட்டடத்திற்கு எந்த அனுமதியும் பிரதேச சபையில் பெறப்பட்டிருக்காத நிலையில் இக்கட்டடமானது சட்டவிரோதம் என்பதை அறியப்படுத்த மும்மடிகளிலும் அறிவித்தல் பலகை ஒன்று வைக்கப்பட வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர் பத்மநாதன் சாரியனால் பிரேரணை ஒன்று சபையில் கொண்டு வரப்பட்டது. குறித்த பிரேரணைக்கு தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களும் ஆதரவு தெரிவித்ததை அடுத்து தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து சட்டவிரோத தையிட்டி விகாரையின் விகாராதிபதிக்கு வழங்கப்படவுள்ள கௌரவத்துக்கு சபையில் எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் எனவும் பத்மநாதன் சாரியினால் பிரேரணை கொண்டு வரப்பட்டது.
குறித்த பிரேரணைக்கும் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்த நிலையில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. இதனை எதிர்த்து நடத்தப்படும் போராட்டம் மக்கள் போராட்டமாகவே முன்னெடுக்கப்படும் என சபையில் தெரிவிக்கப்பட்டது. கிழக்கு மாகாணத்தின் அம்பாறை, மட்டக்களப்பு, திருகோணமலை மாவட்டங்களில் டெத்வா புயல் மற்றும் மழை வெள்ளம் என்பவற்றால் வீடுகள் பாதிக்கப்பட்ட 23,889 குடும்பங்களுக்கு வீடுகளை சுத்தப்படுத்துவதற்கான கொடுப்பனவுதலா 25,000 ரூபாய் வீதம் வழங்கப்பட்டுள்ளது என்று கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெந்தலால் ரத்னசேகர ஊடகங்களுக்கு தகவல் தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், அதிகூடிய எண்ணிக்கையிலான 14,070 குடும்பங்கள் திருகோணமலை மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் 8,128 குடும்பங்களும், அம்பாறை மாவட்டத்தில் 1,691 குடும்பங்களும் பாதிக்கப்பட்டுள்ளன. அதன்படி அம்பாறையில் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் முழுமையாக கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளது. திருகோணமலையில் பாதிக்கப்பட்ட 1,873 குடும்பங்களுக்கும், மட்டக்களப்பில் 1,121 குடும்பங்களுக்கு நாளை 25,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளது. இதுவரை மாகாணம் முழுவதிலும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களில் 92% மாணவர்களுக்கு இந்த கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் கொண்டுவரப்படவுள்ள புதிய அரசமைப்பு சட்டத்திலே கூட்டாட்சி முறைமையை கொண்டுவரும் பொறுப்பு இந்திய அரசுக்குள்ளதென விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடனான தமிழ் தேசிய பேரவையின் சந்திப்புக்கு பின்னர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துடன் கூட்டாக நடத்திய ஊடக சந்திப்பில் அவர் பேசுகையிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டு மேலும் தெரிவிக்கையில், புதிய அரசமைப்பு சட்டத்தை அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இத்தகைய சூழலில் இந்திய அரசு தலையீடு செய்து அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தில் கூட்டாட்சி முறையை வலியுறுத்த வேண்டும். இந்திய அரசு அதில் தலையிட வேண்டுமானால் தமிழ்நாடு அரசு இந்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த தமிழ் தேசிய பேரவை முதலமைச்சரை சந்தித்து அது குறித்து பேசியுள்ளனர். இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின்படி அந்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தினாலே இந்த கூட்டாட்சி முறைமை கொண்டுவர முடியும் என பேரவை நம்புகின்றது. நேரடியாக இந்திய மத்திய அரசை அணுகுகின்ற முறை ஒருபுறம் இருந்தாலும், தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் தமிழக அரசு இதிலே இந்திய ஒன்றிய அரசுக்கு அழுத்தத்தை கொடுக்கின்ற கோரிக்கையை பேரவையினர் வலியுறுத்தினார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் அவருடைய தலைமையில் இன்றைக்கு 6 பேர் கொண்ட குழு தமிழ் தேசிய மக்கள் பேரவை என்கிற கூட்டணியின் இந்த கூட்டமைப்பின் சார்பில் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நேரிலே சந்தித்து 2-3 முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்தார்கள். அதிலே முதன்மையானது, விரைவில் இலங்கை அரசு ஒரு புதிய அரசமைப்பு சட்டத்தை எழுதவிருக்கிறது. ஏற்கனவே இருக்கிற சட்டத்தை மாற்றி புதிய அரசமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கு அனுர திசாநாயக்க தலைமையிலான அரசு முயற்சிக்கிறது. இப்படியான ஒரு சூழலில் இந்திய அரசு தலையீடு செய்து அந்த அரசமைப்பு சட்டத்தில் கூட்டாட்சி முறைமையை இணைக்க வேண்டும் என்று வலியுறுத்த வேண்டும். இந்திய அரசு அதிலே தலையிட வேண்டுமானால் தமிழ்நாடு அரசு இந்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த குழு இன்றைக்கு முதலமைச்சரை நேரிலே சந்தித்து அது குறித்து விளக்கி பேசியிருக்கிறார்கள். புதிதாக உருவாக இருக்கிற அரசமைப்பு சட்டத்தில், இலங்கை அரசமைப்பு சட்டத்தில் ஏற்கனவே இருக்கிற யூனிட்டரி கவர்மெண்ட் என்கிற ஒற்றையாட்சி முறை இருக்கக்கூடாது. மாகாணங்களுக்கான அதிகாரங்களை, அதாவது நாம் தமிழ்நாட்டிலே மாநில சுயாட்சி என்று சொல்லுகிறோமே, அதை போல மாகாணங்களுக்கு சுயாட்சி அதிகாரத்தை வழங்கக்கூடிய கூட்டாட்சி முறை என்பது அரசமைப்பு சட்டத்தில் இணைக்கப்பட வேண்டும் என்பதுதான் முதன்மையான கோரிக்கை. இந்திய இலங்கை ஒப்பந்தப்படி அந்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தினாலே அந்த கூட்டாட்சி முறையை கொண்டு வர முடியும் என்று இந்த குழு நம்புகிறது. இந்திய அரசு ஒப்பந்தத்தில், இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் எங்களுக்கு எந்த முரணும் இல்லை. ஆனால் அவர்கள் உருவாக்கிய 13வது திருத்தம், அரசமைப்பு சட்டத்தில் ஏற்படுத்திய 13வது திருத்தம் எங்களுக்கான அதிகாரத்தை வழங்கவில்லை. அதாவது மாகாண சபைக்கான அதிகாரத்தை வழங்கவில்லை. தனி ஈழம்தான் தீர்வு என்பது இறுதி இலக்கு. அது ஒரு கனவு கோரிக்கை, அது நமது இறுதி லட்சியம். ஆனால் அது நிறைவேறுகிற வரையில் இலங்கை அரசாங்கம் நடைமுறைப்படுத்துகிற அரசமைப்பு சட்டத்தில் நமக்கான அதிகார பகிர்வு என்பது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் தமிழ் தேசிய மக்கள் பேரவை முன்வைக்கக்கூடிய கருத்து. தனித்தமிழீழம் கோரி பொது வாக்கெடுப்பு நடத்துவது என்பது ஒரு கோரிக்கை. அது ஒரு நீண்ட நெடிய
காலத்தில் நிறைவேற்றப்படக்கூடிய ஒன்று. அதிலே மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் அதற்கு இடைப்பட்ட காலத்தில் ஆட்சி நிர்வாகத்தில் தமிழர்களுக்கான வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அந்த மாகாண சபைக்கான முழுமையான அதிகாரத்தை வழங்க வேண்டும். அதற்கேற்ப இலங்கை அரசமைப்பு சட்டத்திலே கூட்டாட்சி முறையை கொண்டு வர வேண்டும். அதற்கு இலங்கையில் உள்ள நாங்கள் எல்லாம் கோரிக்கை வைத்தாலும் கூட இந்திய அரசுக்கும் அதற்கு அதிலே பொறுப்பு இருக்கிறது. இந்திய அரசு அதிலே தலையிட முடியும். ஏற்கனவே உருவாக்கப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்திய அரசு தலையீடு செய்து இன்றைய இலங்கை அரசுக்கு தேசிய மக்கள் சக்தி என்கிற அந்த கூட்டமைப்பின் சார்பில் நடைபெறுகிற அந்த அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் கோரிக்கை. நேரடியாக இந்திய அரசை அணுகுவது ஒரு புறம் இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் தமிழ்நாடு அரசும் இதில் இந்திய ஒன்றிய அரசுக்குரிய அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை இன்றைக்கு வலியுறுத்தினார்கள். இரண்டாவது, தமிழ்நாட்டு மீனவர்களுக்கும் இலங்கையில் உள்ள ஈழத்து மீனவர்களுக்கும் இடையில் முரண்பாடுகளை உருவாக்குவது, மோதலை உருவாக்குவது, தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு எதிரான அடக்குமுறைகளை ஏவுவது, துப்பாக்கிச்சூடு நடத்துவது, அவர்களின் படகு உள்ளிட்ட வாழ்வாதார பொருள்களை எல்லாம் கைப்பற்றுவது போன்ற நடவடிக்கைகளை தொடர்ந்து அவர்கள் செய்து வருகிறார்கள். நமக்கிடையிலே ஒரு நல்லிணக்கம் உருவாக வேண்டுமானால் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கும் ஈழத்து மீனவர்களுக்கும் இடையில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும். அதற்கு இந்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்திய அரசு அந்த நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு தமிழ்நாடு அரசு உரிய அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையையும் இங்கே முன்வைத்தார்கள். இந்த கோரிக்கையை, இந்த இரண்டு முக்கியமான கோரிக்கைகளையும் கட்டாயமாக பரிசீலிப்போம். எங்களால் ஆன வகையிலே உரிய அழுத்தம் இந்திய ஒன்றிய அரசுக்கு தருவோம் என்கிற கருத்தை நம்முடைய முதல்வர் அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். இந்த சந்திப்பு இனிதே அமைந்தது, மன நிறைவை தந்தது. கூடுதலாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முக்கியமான சில கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறோம். அதிலே டெல்லி பல்கலைக்கழகம், டெல்லியிலே உள்ள ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் போன்ற கல்வி நிறுவனங்களில் தமிழ்நாட்டில் இருந்து போய் படிக்கிற மாணவ மாணவியருக்கு அங்கே தங்கும் இடம் வசதி என்பது பெரிய போராட்டமாக இருக்கிறது. ஆகவே தமிழ்நாடு அரசின் சார்பிலே அங்கே டெல்லியில் மாணவர்களுக்கு விடுதி கட்டித்தர வேண்டும், அவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கல்வி உதவித்தொகை வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளையும் முதல்வரிடத்திலே எடுத்துச் சொல்லியிருக்கிறோம். அதையும் பரிசீலிப்பதாக முதல்வர் கூறியிருக்கிறார். தாய் தமிழ் பள்ளிகள் தமிழ்நாட்டிலே 15 பள்ளிகள் இயங்கி வருகின்றன. 15 பள்ளிகளும் பொருளாதாரத்தில் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையிலே எப்போது மூடலாம் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றன. எனவே அந்த பள்ளிகளை காப்பாற்றுவதற்கு தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும், உரிய பொருளாதார உதவி, நிதி உதவி அளிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையையும் முதல்வரிடத்தில் கூறியிருக்கிறோம். மலேரியா பணியாளர்கள், மலேரியா ஒழிப்பு, அந்த கொசு ஒழிப்பு பணியாளர்கள் பணி நிரந்தரம் கோரியிருக்கிறார்கள். அவர்களுக்கு உரிய ஒரு மனுவையும் முதல்வரிடத்திலே கொடுத்திருக்கிறோம். அதே போல இபியில் வேலை செய்யக்கூடிய அப்ரெண்டிஸ் அவர்களுக்கு 50% இடஒதுக்கீடு இந்த பணியிலே அளிக்க வேண்டும், 50% அளிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை அடங்கிய மனுவையும் முதல்வரிடத்திலே வழங்கியிருக்கிறோம். இடதுசாரி அரசாங்கம் சொல்றாங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருக்க இடதுசாரி அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அவங்க தங்கி இருந்து எல்லா கட்சி தலைவர்களையும் சந்திக்க விரும்புகிறார்கள். கட்டாயமாக இடதுசாரி கட்சி தலைவர்களையும் அவர்கள் சந்திப்பார்கள். அதற்கான ஏற்பாட்டையும் நாங்கள் செய்து வருகிறோம். இந்த கோரிக்கையை வலியுறுத்தும். அடுக்கு மொழியில பேசுறதுக்கு யாரோ கற்று தந்திருக்கிறாங்க, தூய சக்தி தீய சக்தின்னு. அது மக்கள் முடிவு செய்வார்கள். எங்க அதான் இடையில அது ஒரு கேப் வந்துருச்சு. அது ஒரு அது முதல்வர் நினைவு வந்தார், ஏற்கனவே ஒரு கூட்டம் அப்படி நடந்துச்சு அப்படின்னு. இப்ப அடுத்த கூட்டத்தை தமிழ்நாட்டில் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இல்ல, ஒரு கூட்டம் தான் நடந்திருக்கு. அது அடுத்தடுத்து தொடர்ந்து அந்த கூட்டம் நடந்தாதான் 2 பேருக்கு இடையில ஒரு புரிந்துணர்வு ஏற்படும். அதை இவங்க முன் வச்சிருக்கிறாங்க. நமக்கு மீனவர்களுக்கு மத்தியில முரண்பாட்டை அவங்க உருவாக்க பாக்குறாங்க. அதுல அவங்களுக்கு தான் லாபம், நமக்கு பாதிப்பு. அதனால தமிழ்நாடு அரசு அதில் கவனம் செலுத்தணும், இந்திய அரசுக்கு உரிய அழுத்தம் கொடுத்து அந்த பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு பண்ணணும்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கோரிக்கை அது. அதை ஏற்பாடு பண்ணணும்னு தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அனைவரையும் வச்சுக்கிட்டு முதலமைச்சர் கருத்து சொல்லியிருக்காங்க.
என்ன அது தெரியல. அது எந்த ஒன்றிய அரசு தானே முடிவு எடுக்கணும். அவங்க தான் ஏற்கனவே இருக்கிற கூட்டத்தை நடத்தினாங்க. இப்ப அடுத்த கூட்டம் நடத்தாம இருக்கிறாங்க. இப்ப திரும்ப கூட்டத்தை நடத்த சொல்லி தமிழ்நாடு அரசு முயற்சி எடுக்கும். யாழ்ப்பாணம் மாநகர சபைக்கு சொந்தமான காணியை தனியார் ஒருவர் ஆக்கிரமித்துள்ள நிலையில் அதனை மீட்பதற்கான சட்ட நடவடிக்கை தொடர்பில் மாநகர முதல்வர் மதிவதனை தமிழரசுக் கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் நேரில் ஆராய்ந்துள்ளனர். புதிய மாநகர சபை கட்டடத்திற்கு அருகில் மாநகர சபைக்கு சொந்தமாக காணியை தனியார் ஒருவர் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்தமை தொடர்பில் சபையில் விவாதம் இடம்பெற்றிருந்தது. இந்த நிலையில் குறித்த பகுதியை மாநகர சபை முதல்வர் மதிவதனை தமிழரசுக் கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் ஆகியோர் நேரில் பார்வையிட்டனர். இதுகுறித்து முதல்வர் மதிவதனை கருத்து தெரிவிக்கையில், யாழ் மாநகர சபைக்கு சொந்தமான ஆதனம் என்பதற்கான ஆவணங்கள் மாநகர சபையில் உள்ள போதும் காணி சட்ட விரோதமாக அபகரிக்கப்பட்டுள்ளது. அதனை மீட்பதற்கான சட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராய்கிறோம். விரைவில் நடவடிக்கை எடுப்போம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.